அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி 27 நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் எந்த சித்தரை வணங்கினால் யோகம், அந்த சித்தரை எப்படி வணங்க வேண்டும், அதே போல அந்த சித்தரின் ஜீவ சமாதி எங்கே இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறேன். 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சித்தர்கள் எங்கே அந்த ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கிறது, உங்களுக்கான சித்தர் யார், அவரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, தெய்வங்கள் அனைத்தும் இருக்கும்போது சித்தர்கள் எதற்காக வழிபட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும். சித்தர்களும் மனித ரூபத்தில் வாழக்கூடிய தெய்வங்கள் தான். எனவே சித்தர்களையும் வணங்கலாம், தெய்வங்களையும் வணங்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, முதலில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு காலங்கிநாதர் என்ற சித்தரை வழங்க வேண்டும். அவர் கஞ்சமலையில் அவரது ஜீவசமாதி இருக்கிறது. அதே போல பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு போகர் சித்தரை வணங்க வேண்டும். போகர் அனைவருக்கும் தெரியும், பழனி முருகன் கோவிலில் அவரது ஜீவசமாதி இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ரோம ரிஷி என்னும் சித்தரை வணங்க வேண்டும். அவரது சமாதி எங்கும் இல்லை என்பது ஒரு கணக்கு இருக்கிறது. அதாவது அவர் காற்றோடு காற்றாக பிரபஞ்சத்தில் சேர்ந்திருப்பதால் திங்கட்கிழமை மாலையில் வடக்கு நோக்கி ஒரு நெய் தீபம் வைத்து வணங்கினாலே அவரை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மச்ச முனி என்னும் சித்தரை நீங்கள் வழிபட வேண்டும். அவர் திருப்பரங்குன்றத்தில் அவரது ஜீவசமாதி இருக்கிறது. மிருக சிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பாம்பாட்டு சித்தரை வணங்க வேண்டும். பாம்பாட்டு சித்தரின் ஜீவசமாதி சங்கரன் கோவிலில் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இடைக்காட்டு சித்தரை வணங்க வேண்டும். அவரது ஜீவசமாதி திருவண்ணாமலையில் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தன்வந்திரி மகானை நீங்கள் வணங்க வேண்டும். அவரது ஜீவசமாதி வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கிறது. பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கமலமணி என்னும் சித்தரை வணங்க வேண்டும். இவர் திருவாரூரில் இவரது ஜீவசமாதி இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களது சித்தர் அகத்தியர் ஆவார். அகத்தியர் அனைவருக்கும் தெரியும், குற்றாலத்தில் பொதிகை மலையில் அவர் வாழ்ந்து வருகிறார். அவரது ஜீவசமாதி திருவனந்தபுரத்தில் இருக்கிறது. நீங்கள் குற்றாலம் பொதிகை மலையை வணங்கினாலே அவரை வணங்கியதற்கு சமமாகும். அதே போல மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிவ வாக்கிய சித்தராவார். இவரது ஜீவசமாதி கும்பகோணத்தில் இருக்கிறது. இவரை சென்று நீங்கள் வணங்க வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராமதேவர் என்னும் சித்தரை வணங்க வேண்டும். அவரது ஜீவசமாதி அழகர் மலையில் இருக்கிறது. அதே போல மெக்கா என்ற இடத்தில் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு காக புண்டர் என்ற சித்தரை வணங்க வேண்டும். இவரது ஜீவசமாதி உறையூரில் இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கரூரில் உள்ள கரூரார் சித்தரை நீங்கள் வணங்க வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புன்னாகீசர் என்னும் சித்தரை வணங்க வேண்டும். அவரது நன்னாசேர் என்ற இடத்தில் அவரது ஜீவசமாதி இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புலிப்பாணி சித்தரை வணங்க வேண்டும். அவரது ஜீவசமாதி பழனியில் இருக்கிறது. பழனி அருகே அந்த ஜீவசமாதி இருக்கிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குதம்பை என்னும் சித்தரை வணங்க வேண்டும். அவரது ஜீவசமாதி மாயாவரத்தில், அதாவது மயிலாடுதுறை அருகே மாயாவரத்தில் இருக்கிறது. அங்கே சென்று வழிபடுங்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வால்மீகி என்னும் சித்தரை வணங்க வேண்டும். 8 குடி என்ற இடத்தில் இவரது ஜீவசமாதி இருக்கிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு யாசர் என்னும் ஒரு சித்தரை வழிபட வேண்டும். யாசர் சித்தர் பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்பதால் அவர் காற்றாக கருதப்படுவதால் நீங்கள் அவருக்கு ஒரு நெய் தீபம் போட்டு புகைப்படம் வைத்து வணங்கினாலே போதும், அவரது ஆசீர்வாதம் கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதஞ்சலி முனிவர் தான் சித்தராவார். அவரது ஜீவசமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ராமதேல் என்னும் சித்தர், அவர் அழகர் மலையில் இருக்கிறார். அவரது ஜீவசமாதி இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கொங்கணமா சித்தராவார். அவரது ஜீவசமாதி திருப்பதியில் இருக்கிறது.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தட்டக்கனி சித்தராவார். அவரது ஜீவசமாதி பள்ளி தெண்டல் என்ற இடத்தில் இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திருமூலர் சித்தராவார். அவர் சிதம்பரத்தில் ஜீவசமாதி இருக்கிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கௌபாலர் என்னும் சித்தர் ஜீவசமாதி இருக்கிறது. இவரது ஜீவசமாதி எங்கே இருக்கிறது என்பது இன்னும் ஆராயப்படவில்லை, இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. எனவே அவரை நினைத்து புகைப்படத்தை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றினாலே போதும் என நான் நினைக்கிறேன். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜோதிமணி என்பவர் தான் சித்தராவார். அவரது ஜீவசமாதி எங்கும் காணப்படவில்லை. அவரும் பிரபஞ்சத்தோடு ஒட்டி இருப்பதால் அவரை நினைத்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் என்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அவரும் பிரபஞ்சத்தோடு கலந்திருப்பதால் அவரது ஜீவசமாதி நீங்கள் தேட வேண்டியதில்லை. அவர் காற்றோடு கலந்திருப்பதால் அவரை நினைத்து தீபம் ஏற்றினாலே போதும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சுந்தரனார் என்னும் சித்தராவார். இவரது ஜீவசமாதி மதுரையில் இருக்கிறது. இந்த அனைத்து ஜீவசமாதிகளுக்கு செல்பவர்கள் யாராக இருந்தாலும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்று போய் வழிபடுங்கள். அதாவது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் வரும் அன்று போய் வணங்குங்கள். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் புனர்பூசம் வரும் நட்சத்திரம் அன்று போய் ஜீவசமாதி வழிபடுங்கள். ஜீவசமாதி செல்வதாக இருந்தால் அங்கே கல்கண்டு வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். கல்கண்டு நெய்வேத்தியமாக வடித்து வணங்கிவிட்டு 2 நெய் தீபங்களை போட்டு வணங்கிவிட்டு முடிந்தவரை தற்போது வாழும் சித்தர்கள், அதாவது வாழும் குருக்கள் யார்? உங்களுக்கு பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் குருக்கள் தான். உங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்தவரும் குரு தான். எனவே குருஸ்தானத்தில் உள்ள யாருக்காவது ஒருவருக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்து கொண்டு வாருங்கள். வாழ்க்கையில் வாழ்ந்து மறைந்த ஜீவசமாதிகள் சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மலரும். கண்டிப்பாக நன்றாக வருவேன். நன்றி, வணக்கம்.